வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோமா, மெக்கின்சீஸ் 10 tests of effective strategy and corporate இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மெக்கின்சிங்கிறது ஒரு குளோபல் கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. அவங்க உலகம் பூரா ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விதமான அட்வைஸ்லாம் கொடுத்து பல ஆர்கனைசேஷன்ஸை அவங்க பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அது. அவங்க பிரேக் த்ரூ ஐடியாஸ் நிறையா கொடுத்ததுனால அவங்களுக்கு நிறையா எக்கச்சக்கமான ரெக்கார்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடியே அவங்க இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பல இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க பல கம்பெனிஸில் பல இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துலாம் என்னென்ன ஐடியாஸ் கொடுக்கணுமோ அந்த இதுதான். அதே மாதிரி தான் இந்த 10 tests of effective strategy-ங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈச் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 tests will your strategy beat the market. இப்போது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மாதிரி கம்பெனிஸ் எக்கச்சக்கமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டிராக்டர்ஸ்லாம் உதாரணத்துக்கு எக்கச்சக்கமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸும் ரொம்ப ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் லெவலில் வந்துட்டுருக்கிறதுனால எப்படியாவது அவங்க நிறையா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க மார்க்கெட் ரேட்டை விட அதுவும் கொஞ்சம் கூடவே ஒரு மார்க்கெட் இருந்ததுன்னா அதை விட கூடவே அவங்க மார்க்கெட் க்ரோத் ரேட் இருக்குது. டிவிஎஸ் குரூப் எப்படி தான் உதாரணத்துக்கு குளோபல் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்டோ கம்போனன்ட் இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு இருக்குது. அது ஒரே ஒரு கம்பெனி டிவிஎஸ் மோட்டார்ஸ் மட்டும்தான் எண்டு கஸ்டமரை பார்க்கக்கூடிய ஒரு இது. மற்றதெல்லாம் அவங்களே குளோபல் ஆட்டோ மேஜர்ஸ் லைக் ஃபோர்டு இல்லாட்டா ஹுண்டாய் அப்படி இல்லைன்னா ஜென்ரல் மோட்டார்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கொடுக்கக்கூடிய டொயோட்டா அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. when the going gets tough, Indian organizations become tougher. COVID brought work from home culture to most Indian organizations and the time was used to perfect core competencies. அவங்க ஐடி மேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் கற்றுக்கிட்டு அவங்க எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் எந்த ஒரு காம்பிடென்சியை வச்சுக்கிட்டு பூந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான கோர் காம்பிடென்சிஸ் வச்சுட்டு தான் அவங்க விளையாடுறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். டஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி டேப் எ ட்ரூ சோர்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இந்த அப்போலோ டயர்ஸ் என்ன பண்ணாங்க, நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஒரு பிரஸ்டஸ்டீன் பேண்டர் பிவி அப்படிங்கிறத அக்வயர் பண்ணாங்க. அக்வயர் பண்ண போக மட்டும் இல்லை, அவங்க உலகம் பூரா 100 கண்ட்ரீஸ்க்கு மேலே எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் கேப்பபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு அவங்க மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டை எக்கச்சக்கமாக டேப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் எம்ஆர்எஃப், ஜேகே டயர்ஸ் அவங்களும் அவங்களுக்கு உண்டான மார்க்கெட்டை ரொம்ப நல்லா உருவாக்கினது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் பண்ணிகிட்ருக்காங்க. டீட்டெயில் வேர் டு கம்பீட். இப்போது லாஸ்ட் டூப்ரோ என்ன பண்ணாங்க, சிமெண்ட் மார்க்கெட்டுலேருந்து வெளில வந்தாங்க. செல்ஃபோன் மார்க்கெட்டுலேருந்து டாட்டாஸ் வெளில வந்தாங்க. ஆர்கனைஸ் ரீட்டைல் மோர்னு இருந்தது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களால சரியாக தாக்கு பிடிக்க முடியலன்னு ஆதித்யா பிர்லா அந்த குரூப்பை விட்டு வெளில வந்துட்டாங்க. இதெல்லாம் கரெக்டாக அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க எந்தெந்த இதில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ ஏர்லைன்ஸுங்கிறது ஒரு நோ ஃப்ரில்ஸ் ஏர்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. உங்களுக்கு எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கூட இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான் பெஸ்ட்டு இந்தியாவில். பட் அஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி புட் த என்டர்பிரைஸ் அஹெட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னா இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸ் 2001 சரி 2008 சரி செவரல் அதுக்கப்புறம் வந்த வார்ஸையும் சரி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. தே ஆர் அக்வயரிங் வெரி குட் கோர் காம்படன்சிஸ் அண்ட் ஆர் இன் ஃபார் த லாங் ஹால். ரொம்ப வருஷமாக தாக்கு பிடிக்கணும், 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் இருக்கணும்னு
டாட்டா மோட்டார்ஸ் அதே மாதிரி தான். எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் அவங்களும் சர்வே பண்ணுறது மட்டும் இல்லை. இப்போ டாட்டா பஞ்சுன்னு ஒரு எக்ஸலண்ட் மாடல், அது பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி புது புது மாடலை கொண்டு வந்துக்கிட்டு அவங்களும் சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ டசியா ஸ்ட்ராட்டஜி எம்பெட் ப்ரிவிலேஜ் இன்சைட்ஸ் அண்ட் ஃபோர்சைட், இதை தான் வந்து ரமா பிஜாப்பூர்கர் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அடிக்கடி சொல்கிறாங்க. இந்தியன் கம்பெனிஸ்க்கும் நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. இப்போ டாபர் இருக்குது, அவங்க ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸில் எக்கச்சக்கமான ஒரு இதை கொண்டு வந்து தூள் கலப்பிட்டுருக்காங்க. கெவின் கேருக்கு எக்கச்சக்கமான Tier 2 Tier 3 டவுன்ஸு ரூரல் மார்க்கெட்லாம் இன்றைக்கி கூட சிக் ஷாம்புங்கிற ஷாம்பு தான் லார்ஜஸ்ட் ஷேரிங் ஷாம்பு இந்த சாச்சே செக்மெண்ட்டில். ஜோதி லேபரேட்டரிஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, புரில் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விம்மோட போட்டி போடுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு போட்டி மனப்பான்மை உள்ள இந்தியன் கம்பெனி இருக்க தான் இருக்குது. இப்போ லைன் டேட்ஸ் இருக்குது, அதே லைன் டேட்ஸுங்கிற அந்த கம்பெனி தான் இன்றைக்கி வெவ்வேறு மார்க்கெட்டுலையும் போட்டி போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு மார்க்கெட் உருவாகிட்டு தான் இருக்குது. ஸோ தீஸ் இன்சைட்ஸ் கேன் பி நெவர் காப்பீட் பை காம்படிட்டர்ஸ். பல வருஷமாக வந்து எக்கச்சக்கமான இன்சைட் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு. அதனால் அவங்க வந்து இந்த மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் உள்ளே பூந்து அதானி இல்லை அம்பானிலாம் உள்ளே பூந்து இதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற இது வந்து எந்த இதாகவும் விற்கவும் மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு இருக்கிற துப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 5 இதை வந்து அடுத்த வீடியோவை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.